எங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் இருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் ட்ரெண்டி டாக்கீஸ். நான் உங்கள் ஜெயக்குமார். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீங்களும் நம்ம இன்டர்ஃபேஸ்ல பார்த்திருப்பீங்க. மக்களே, ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நீங்க வியூஸ் பாக்குற நீங்களா இருக்கலாம், இல்ல நானா இருக்கலாம், இல்ல கேபிள் டிவி நிறுவனமா இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 31 வரைக்கும் தான் கேபிள் டிவி, அதாவது டிசம்பர் 31 2018 வரைக்கும் தான் கேபிள் டிவி நீங்க இலவசமா பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பே பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு சேனலுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ரீச் ஆகல, அந்த தகவல் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜனவரி 31 வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1 பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி, அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 153 ரூபா, அந்த 153 ரூபாய்க்கு 100 இலவசமான சேனல் சொன்னாங்க. அந்த இலவசமான சேனல்ல என்ன மாதிரி சேனல்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சேனல் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேனல்லாம் அந்த 153 ரூபாயில கவர் ஆகாது. சன் டிவி கவர் ஆகுமா, ஜி தமிழ் கவர் ஆகுமா, விஜய் டிவி கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஒரு முழு விவரமா ஒரு ஆன்சர் தர மாதிரி ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ட்ராய் ஒபிஷியலா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒபிஷியல் ஒரு ஆப் லான்ச் ஆயிருக்கு. அந்த ஆப்குள்ள எந்த மாதிரியான டெசிஷனை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு விவரம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் என்ன மாதிரி பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 153 ரூபா கொடுத்து 100 சேனல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எக்கச்சக்கமான ஐடியாஸோட அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா அப்படிதான் மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண கூட நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு புரியாது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 153 ரூபா மட்டும் பே பண்ணி உங்களுக்கு பிடிக்காத சேனல் வாங்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் உள்ள சேனலா வாங்க நீங்க எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு செம்மையான ஐடியா இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் அது கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ வாங்க மக்களே. ஸோ நம்ம வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட ஒஃபிஷியல் ஆப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப் தான் இந்த ஆப் ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏற்கனவே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிப்ரவரி 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பே சேனல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிப்ரவரி 1 அப்புறம் நீங்கள் பே சேனல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ அஃபிஷியலாக அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 31 2018 அது வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஜனவரி 31 வரைக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அது லிங்க்கை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் எதை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 153 ரூபா பே பண்ணால் உங்களுக்கு 100 சேனல் ஃப்ரீயாக தருவாங்க. அந்த 153 ரூபா எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 130 ரூபா பேசிக் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 153 ரூபாய்க்கு 100 சேனல் தராங்க பார்த்தீங்களா. அந்த 100 சேனலில் எத்தனை தமிழ் சேனல் வரும் அப்படின்ட்டு என்கிட்ட எக்கச்சக்கமான மாதிரி கேட்டிருக்கீங்க. அந்த 153 ரூபாயில் 100 சேனலில் தமிழ் சேனல் ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஏன்னா மொத்தம் 7 லாங்குவேஜ் இதில் கலந்துருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பெய்டு சேனல் எதுவுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி, விஜய் டிவி, கேடிவி, ஜி தமிழ், சன் மியூசிக், ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெயினாக எல்லாரும் பார்க்குற அதிகமாக டிஆர்பி ரேட்டிங் உள்ள இந்த சேனல்ஸ்லாம் எல்லாமே பெய்டு சேனலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ சேனலில் கிடைக்காது. ஸோ நீங்களும் பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 விதமாக நம்ம பேக்ஸ் வாங்கலாம். ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலாக நீங்கள் பே பண்ணிட்டே வந்துடணும். அதாவது 153 ரூபா ப்ளஸ் சன் டிவி 19 ரூபா அப்படின்னா 153 ரூபா ப்ளஸ் 19 ரூபா ப்ளஸ் ஜி தமிழ் 12 ரூபா அப்படின்னா ப்ளஸ் 12 ரூபா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 253 ரூபா வரும். இல்லைனா 300 ரூபா வரும். ஸோ 400 ரூபா வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி பேக் வச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், நம்ம ஒரு ஃபேமிலி பேக் சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம ஒரு அமௌண்ட் மட்டும் பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோவில். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா. ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜ் கவர் ஆகுது சேனல் ஸோ தமிழ் கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ் கொடுத்துட்டு எல்லாமே இதில் இருக்க கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேட்டகரிலாம் பிடிக்கலாம். ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சேனல் பிடிக்கலாம்.
ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹெச்டி சேனல்லாம் ஒரு ப்ரைஸாக இருக்கும், எஸ்டி சேனல் ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ எஸ்டி கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்டி கொடுத்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இதில் வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸ் கவர் ஆயிரும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் சேனலாக நீங்கள் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆதித்யா இருக்குது. ஸோ ஆதித்யா நம்ம ஒவ்வொரு சேனலாக பிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ கேடிவி, ஸோ கீழே பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ப்ரைஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ 19 சொல்கிறாங்க சன் டிவி அந்த மாதிரி. ஸோ விஜய் டிவி, ஜி தமிழ் ஒரு 6 சேனல் செலக்ட் பண்ணி நினைக்கிறோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வியூ செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வியூ செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண சேனல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பாருங்கள் 153 ரூபா சொல்லியிருந்தோம். அந்த 5 சேனல் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 244 ரூபா வந்துருக்கு பில்லில் வந்துட்டு. ஸோ வெறுமனையாக 5 பெய்ட் சேனல் செலக்ட் பண்ணுறதுக்கு 244 ரூபா. நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீ சேனலாக இருக்கிறப்போ எவ்வளோ சேனல் டியூன் பண்ணி பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் மியூசிக்கில் எவ்வளோ வந்துருக்கும், செட்டப் பாக்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஆப் வச்சுட்டாங்க சொல்லிடலாம் இந்த ட்ராய் வந்துட்டு. ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த 5 பெய்ட் சேனலுக்கு மட்டும் நம்ம வந்து 244 ரூபா பே பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு வேணாம், எனக்கு வந்து வேறு மெத்தட் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்பனிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே பாருங்கள் சேனல் பொக்கெட் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களோட அஃபிஷியல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொக்கேவாக இருக்குது. இப்போ நீங்கள் இது பொக்கே பார்க்கலாம், 2.50 rupees போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளோட தமிழ் சேனல் வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனல் அவைலபிளாக இருக்குது. இதில் 40 ரூபா கொடுத்துருக்காங்க பொக்கே ப்ரைஸாக. இது வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி, கேடிவி, ஆதித்யா, சன் மியூசிக், சுட்டி டிவி, சன் நியூஸ், சன் லைஃப் அடங்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு இதில் 45 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பேக் வந்து. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளும் டியூன் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறப்போ நமக்கு நிறைய சேனல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ கம்மி ப்ரைஸில் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எதெல்லாம் சேனலாக கவர் ஆகுது. ஸோ இது 50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சேனலாக கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பிக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு காசு வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம். ஸோ இந்த 2 மெத்தட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பொசிஷன் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இப்போவே இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்னும் வந்து கேபிள் டிவியோட விலை வந்து எவ்வளோவா நிர்ணயிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் தான் வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் சூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து குறையும் லோ சேனல்ஸ்க்கு. ஸோ ஹை லெவல் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக ஏறிட்டு இருந்தாலும் அதுலேயும் எக்கச்சக்கமான பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தட்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் சேனல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங் குறையிருப்போ அந்த சேனலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்ஸை நம்பி தான் அவங்களோட சேனலாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அவங்க குறையிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ ட்ராய்க்கு எதிராக. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 24 ஜனவரி வந்து ஸ்ட்ரைக் நடந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க வந்து டிவி ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் கலந்து அவங்களும் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே டிவி சேனல் கிடச்சிருக்காது, உங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கும் வந்துட்டு. ஸோ இந்த மெத்தடும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு தேவையான சேனல் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, தேவையான சேனல் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் தமிழ் பிடிச்சி கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் பற்றி உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இல்லை உறவினருக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். Until then, signing off by Jaykumar, regards Tamil Trendy Talkies. வணக்கம்.